ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிப்ஸ் மேக் சிம்பிள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ப்ரெட்டு 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு பால் 1 டம்ளர் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால், அப்புறம் பட்டைத்தூள் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அப்புறம் ப்ரௌன் சுகர் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது நம்ம நார்மல் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதை விட இந்த சுகர் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப தித்திக்காமல் மைல்டாக இருக்குது. நீங்கள் ஆட் செஞ்சு பாருங்கள், ஒரு வாட்டி தெரியும். கூட பட்டைத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பட்டைத்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, முட்டை சேர்க்குறப்ப இந்த கவுல் இருக்கும் இல்லையா, அந்த கவுலுக்காக தான். உங்களுக்கு அது இல்லை, உங்கள்கிட்ட பட்டைத்தூள் இல்லை அப்படின்னா நம்ம வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி கூட கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணால் தான் இப்போ எக்லாம் ஆட் பண்ணியிருக்கனால அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். அதனால் கொஞ்சோண்டு உப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா சுகர் நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த 4 முட்டைக்கு மொத்தம் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இது நாட்டு சக்கரை ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 10 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு பேனில் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண ரெடி பண்ணிடலாம். ப்ரெட்டில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் தோசை தவாவில் போடுறத விட இந்த மாதிரி பேனில் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த எக் மிக்சர் மேலே ஆட் பண்ணும்போதும் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும் அங்கேயும் இங்கேயும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சுட்டு அது மேலே நம்ம கொஞ்சோண்டு அந்த மிக்சரை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணோம்னா அந்த ப்ரெட்டு ஃபுல்லாமே அந்த டேஸ்ட்டு வித் அந்த எக்கோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக டிப் பண்ணிவிட்டு அப்படியே போடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சோண்டு மேலே ஆட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி திருப்பி போட்டுருங்க. இதுக்கு பட்டர் ஆட் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த 2 ப்ரெட்டு ஸ்லைஸே ஒருத்தவங்களுக்கு போதும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எக் ஆட் பண்ணியிருக்கறனால இன்னும் நமக்கு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதுவே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா இதில் இன்னொரு சின்ன இதுதான். இதில் எது வேணால் ஆட் பண்ணுங்க. பீனட் பட்டர் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோன்னா, இது நான் ஆல்ரெடி சாக்லேட் செஞ்சுருப்பேன், நம்மளோட சேனலில் இருக்கும். அந்த மிக்சர் தான் இது. இந்த மிக்சர் மேலே ஆட் பண்ணிவிட்டு 2 சைடுமே ஆட் பண்ணிடுறேன். இது கூட நடுவில் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வைக்க போகிறேன். இப்படி வைக்கும்போதும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டோடு இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பீனட் பட்டர் கூட ஆட் பண்ணலாம். இன்னொரு ஸ்லைஸ் வச்சுட்டு இதை அப்படியே மேலே மூடிட்டு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், இந்த சீஸ் நல்லா உருகிடும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சீஸ் இருக்குது, எக் இருக்குது. இது ஒரு பீஸ் சாப்பிட்டாங்கனாவே அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்து சீஸ் உருகினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நம்ம அதை அடுப்பில் வைக்க வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது சாண்ட்விட்சும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.